வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது இந்த எபிசோடில் டிஎன்பிஎஸ்சி Group-4 2011, 2012, 2013 கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியல் கேள்விகள் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6, 5, 9 மொத்தம் 20 கேள்விகள். மொத்தம் 20 கேள்விகள். சரிங்களா? சரி, நம்ம கேள்விகளுக்கு போகலாம். முதல்ல 2011 இதில் 6 கேள்வி. முதல் கேள்வி, உள்ளாட்சி தேர்தலை இந்த அமைப்பு நடத்துகின்றது? ஏ, மத்திய தேர்தல் ஆணையம். பி, மாநில தேர்தல் ஆணையம். சி, மாவட்ட தேர்தல் வாரியம். டி, பார்வையாளர்கள். சரியான பதில் பி, மாநில தேர்தல் ஆணையம். இரண்டாவது கேள்வி, ராஜ்யசபையின் தலைவர். ஏ, குடியரசுத் தலைவர். பி, துணை குடியரசுத் தலைவர். சி, சபாநாயகர். டி, பிரதம அமைச்சர். சரியான பதில் பி, துணை குடியரசுத் தலைவர். மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் இணைப்பு மொழி. ஏ, பிரெஞ்சு. பி, ஜப்பானிய மொழி. சி, கிரேக்க மொழி. டி, ஆங்கிலம். சரியான பதில் டி, ஆங்கிலம். நான்காவது கேள்வி, இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமைக்கான வயது. ஏ, 21 ஆண்டுகள். பி, 25 ஆண்டுகள். சி, 18 ஆண்டுகள். டி, 20 ஆண்டுகள். சரியான பதில் சி, 18 ஆண்டுகள். ஐந்தாவது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர். ஏ, காந்திஜி. பி, நேரு. சி, ஜின்னா. டி, ராஜாஜி. சரியான பதில் டி, ராஜாஜி. ஆறாவது கேள்வி, வாக்காளர் அடையாள அட்டையினை வழங்குவது யார்? ஏ, இந்திய தேர்தல் ஆணையம். பி, மாவட்ட ஆட்சியர். சி, மாநகராட்சி ஆணையர். டி, தலைவர். சரியான பதில் ஏ, இந்திய தேர்தல் ஆணையம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி Group-4 2012 கேட்கப்பட்ட 5 கேள்விகள். ஏழாவது கேள்வி தொடர். வரிசைப்படி எழுதுக. 1, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 2, டாக்டர் சங்கர் தயாள் சர்மா. 3, KR நாராயணன். 4, வெங்கட்ராமன். சரியான பதில் குரோனாலஜி படி ஏ, 4, 2, 3 மற்றும் 1. முதல்ல ஆர் வெங்கட்ராமன், அதற்கடுத்து டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, அதற்கப்புறம் KR நாராயணன், அதற்கப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எட்டாவது கேள்வி, நிதிக்குழுவின் தலைவராக நியமனம் செய்வது. ஏ, குடியரசுத் தலைவர். பி, பிரதம அமைச்சர். சி, மக்கள் சபை சபாநாயகர். டி, நிதி அமைச்சர். சரியான பதில் ஏ, குடியரசுத் தலைவர். 9வது கேள்வி, கீழ்கண்ட பிரதம அமைச்சர்களை கால வரிசைப்படுத்துக. திரு சரண் சிங், திரு VP சிங், திரு லால் பகதூர் சாஸ்திரி, திரு சந்திரசேகர். ஆர்டர் ஏ, 3, 1, 2, 4. 3 முதலில் லால் பகதூர் சாஸ்திரி, அதற்கப்புறம் சரண் சிங், அதற்கப்புறம் VP சிங், அதற்கப்புறம் சந்திரசேகர். ஸோ சாய்ஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10வது கேள்வி, பின் வருவனவற்றுள் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு அவசியமான தகுதி அல்லாதது எது? ஏ, அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அவருக்கு இந்தி பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். அவர் 35 வயது நிரம்பியராக இருக்க வேண்டும். டி, அவர் மாநிலங்களவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். சரியான பதில் பி, அவருக்கு இந்தி பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இது அவசியம் இல்லாத தகுதி. 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தும்? ஏ, இந்தியாவின் திட்டமிடலின் தந்தை காந்திஜி. தமிழ்நாட்டின் முதல் ஆளுநர் BC அலெக்சாண்டர். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் ஜனாதிபதி நேரு. சரியான பதில் சி, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி Group-4 கேட்கப்பட்ட 2013 கேட்கப்பட்ட ஒரு 9 கேள்விகள். சரிங்களா? பட் தொடர் கொஸ்டின் ஆர்டர் தொடருது. 12வது கேள்வி, உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? ஏ, அண்ணா சாண்டி. பி, விஜயலட்சுமி பண்டிட். சி, இந்திரா காந்தி. டி,
பாத்திமா பிவி. சரியான பதில் டி பாத்திமா பிவி. 13வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று: நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்தியது. காரணம்: இது சுதந்திரமாக செயல்படுகிறது. இதில் அரசியல் சாராதவர்கள் உள்ளனர். இவற்றில் எது சரி என்று தீர்மானிக்கவும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு. பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. சி, ஏ தவறு ஆனால் ஆர் சரி. டி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. சரியான பதில் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. 14வது கேள்வி. இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை அவர்களின் பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. 1 வெங்கட்ராமன், 2 டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, 3 கே.ஆர். நாராயணன், 4 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இது கரெக்டாக ஆர்டர் அப்படியே இருக்குது. ஏ சாய்ஸு 1, 2, 3, 4. முதல்ல வெங்கட்ராமன், அப்புறம் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, அதுக்கப்புறம் டாக்டர் கே.ஆர். நாராயணன், தென் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 15வது கேள்வி. எந்த அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்தின் கீழ் அவையை கலைக்க அதிகாரம் அளிக்கிறது? ஏ விதி 85, பி விதி 95, சி விதி 81, டி விதி 75. சரியான பதில் ஏ விதி 85. 16வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. ஏ 1950, பி 1946, சி 1948, டி 1947. சரியான பதில் பி 1946. 17வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று: ஏ மத்திய புலனாய்வு ஆண்டு அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிப்பர். காரணம்: 2 அவைகளுக்கும் லோக்சபா ராஜ்யசபாவிற்கும் அனுப்பி வைப்பர். சரியான கூற்றுகளை தீர்மானிக்கவும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு. சி, ஏ தவறு ஆனால் ஆர் சரி. டி, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. 18வது கேள்வி. பாராளுமன்றத்தின் கூட்டு அமரவை கூட்டத்தை நடத்துவது யார்? ஏ குடியரசுத் தலைவர், பி துணை குடியரசுத் தலைவர், சி சபாநாயகர், டி பிரதம மந்திரி. சரியான பதில் சி சபாநாயகர். 19வது கேள்வி. தேசிய மேம்பாட்டு குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஏ 1952, பி 1955, சி 1959, டி 1962. சரியான பதில் ஏ 1952. 20வது கேள்வி. மாநிலங்களில் ஜனாதிபதி ஆட்சியை ஏற்படுத்த பரிந்துரை செய்யும் விதி. விதி 354, பி விதி 355, சி விதி 356, டி விதி 357. சரியான பதில் சி விதி 356. மிக்க நன்றி. நம்ம இன்னொரு பாலிட்டி கேள்வியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.